அனைத்து தமிழர்களுக்கும் தமிழின உறவுகளுக்கும் வணக்கம். தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று அதிமுக கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இன்று பெரிதளவில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. அதிமுக கட்சியில் இருந்து செங்கோட்டையன் அவர்களை நீக்குவதாக இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். தன்னை கட்சியிலிருந்து நீக்கியவுடன் செங்கோட்டையன் அவர்களும் ஒரு பதிவு ஒன்றை எடப்பாடி அவர்களுக்கு அளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிய முக்கியமான காரணம், செங்கோட்டையன் அவர்கள் திமுகவின் பிடிஎமாக செயல்புரிகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி வைத்தார். அதை பார்க்கும்பொழுது நமக்கு உண்மை போலதான் தெரிகிறது. சமீபத்தில் நடந்த முத்துராமலிங்க தேவர் அவருடைய பிறந்தநாள் விழாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டார். அதே போல செங்கோட்டையன் அவர்களும் கலந்து கொண்டார். செங்கோட்டையன் அவர்கள் யாருடன் இணைந்து கலந்து கொண்டார் என்றால் பன்னீர்செல்வத்துடன் இணைந்து கலந்து கொண்டார். பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் அவருடன் இணைந்து டிடிவி தினகரன் அவரும் பங்கேற்றார். மூவரும் பேசும் பொழுது மூவரும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்போம் என்று கூறியுள்ளார்கள். அதே போல சிறிது நாட்களுக்கு முன்பு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார். அப்பொழுது பன்னீர்செல்வம் அளித்த பேட்டியில் ஒன்று கூறும் பொழுதே அடுத்த ஆண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். இதன் வாயிலாக பார்க்கும் பொழுதே திமுகவின் பிடிஎமாக தான் செங்கோட்டையன் பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் போன்றவர்கள் செயல்படுகிறார்களோ என்ற எண்ணமும் நமக்கு இங்கே வருகிறது. செங்கோட்டையன் மற்றும் ஓபிஎஸ் இவர்களெல்லாம் ஏன் திமுகவோட பிடிஎம்ல நம்மளுக்கு வலுவான சந்தேகம் வருகிறது என்றால், சென்ற ஆண்டு ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி கட்சியுடன் கூட்டணியில் இருந்தார். அப்பொழுது அண்ணாமலை அவர்கள் கூறியது, இந்த தேர்தலில் ஓபிஎஸ்ஐ வெற்றி பெற செய்து அதிமுக கட்சியை மீட்டெடுத்து ஓபிஎஸ் கையில் கொடுப்போம் என்று கூறினார். அண்ணாமலை கூறியதன் விளைவு அண்ணாமலையின் பதவியும் பறிக்கப்பட்டது. ஓபிஎஸ் தேர்தல் தோற்று இருக்கும் இடம் தெரியாமல் ஆகிவிட்டார். ஓபிஎஸ் அவர்களுக்கு அவருடைய சாதியான மறவர்கள் மட்டுமே வாக்களித்தார்கள். அதுதான் உண்மை. மறவர்களை தாண்டி யாரும் அவருக்கு வாக்களிக்கவில்லை. அதற்கு ஒரு உதாரணம், தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகு ஓபிஎஸ்க்கு வாக்களிக்கவில்லை என்று ராமநாதபுரத்தில் ஒரு 4 பேரை ஓட விரட்டி வெட்டினார்கள். அந்த அளவுக்கு சாதிய வன்மத்துடன் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் என்பதுதான் உண்மை. ஓபிஎஸ்சியின் பின்னால் இருப்பது மறவர் சாதியினர் மட்டுமே. அதன் காரணமாக மட்டும்தான் அவர் சென்ற தேர்தலை தோல்வியடைந்தார். அப்படி ஒரு சாதி தலைவராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இருக்கே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு அரசியல் பின்பம் மாதிரி ஒரு போலியான கட்டமைப்பு இந்த செய்தியாளர்கள் மட்டும்தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை தவிர்த்து ஓபிஎஸ்க்கு ஒரு கூட்டம் கூட்டினார், ஒரு 10 பேர் கூட வரமாட்டார்கள். அந்த 10 பேரும் அவருடைய ஜாதியினாரும் மறவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். அரசியலில் எந்த ஒரு பெரிய பலம் இல்லாத ஓபிஎஸ் என்பதுதான் உண்மை. அதை நிரூபித்ததுதான் சென்றாண்டு தேர்தல். அதே போலதான் செங்கோட்டையன் அவர்களும். செங்கோட்டையன் பின்னாலும் எந்த ஒரு பெரிய பலமோ ஆள்பலமோ அதிகாரமோ எதுவுமே இல்லாத ஒருவராத்தான் இருக்கிறார். இந்த 2 பேரும் இணைந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் மாற்றத்தையும் செய்ய போவதில்லை. டிடிவியும் இணைந்தாலும் அவர்கள் ஜாதி ஓட்டு மட்டுமே கிடைக்கும். அதாவது அந்த மறவர் கல்லார் 2 சாதிகளுடைய 1.3% மட்டுமே. அந்த 1.3% ஓட்டு முழுமையாக இவர்கள் வரும் என்றால் அது சத்தியமாக வராது. அப்பொழுது இவர்களுடைய அடுத்த நடவடிக்கை திமுகவாகத்தான் இருக்கும். திமுகவிடம் போய் தஞ்சம் அடைந்து ஏதாவது ஆதாயத்தை தேடலாம் என்றுதான் எதிர்பார்ப்பு. தவிர்த்து தனித்தோ இல்ல அதிமுகவை இவர்கள் எதிர்த்தோ பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது. இதுல வேடிக்கை என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை நீக்கியதாக இருக்கட்டும், ஓபிஎஸ் நீக்கியதாக இருக்கட்டும், அதாவது மரபர் சமுதாயத்தின் ஓட்டை வாங்குவதற்காக முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருதாக வழங்க வேண்டும் என்று போய் மோடியை சந்தித்ததாக இருக்கட்டும், அதைத் தொடர்ந்து மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பேரை சூட்டுவேன் என்று சொல்வதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஜாதி ஓட்டுக்காக எவ்வளவெல்லாம் இறங்கி வேலை செய்ய வேண்டியதாக இருக்குன்னு தான் பகிர்ந்துட்டு இருக்கு. 2 பேர் அந்த ஜாதிக்காரங்க வெளியே விட்டாங்க. இவர் அந்த ஜாதி ஓட்டு வாங்குவதற்காக மதுரை விமான நிலைய பிரச்சனைங்கிறது அனைத்து அரசியல் தலைவர்களும் தெரிந்த ஒன்றை. இமானுவேல் சேகரனார் பெயரை சூட்ட வேண்டும் என்று தேவேந்திர உலக நாளார் மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த மதுரை விமான நிலையம் வருவதற்கு இடம் கொடுத்தவர்கள். அதனால் அந்த மக்களுடைய கோரிக்கை என்பது நியாயமான ஒரு கோரிக்கை. அதை அவர்களுக்கு ஒரு தொடர்ந்து வலியுறுத்தி வரும்போது திடீரென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வேண்டும் என்று கூறுவது அந்த மக்களுக்கு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு தேவேந்திர உலக நாள் சமுதாய ஓட்டுநது எடப்பாடிக்கு கொஞ்சம் விழுவது கடினம்தான். 2வது நாடார் சமுதாயத்திலும்
பெரிய அதிருப்தியை தான் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து மறவர் சாதியினருக்கு தான் முன்னுரிமை அதிமுக கட்சியும் கொடுக்கப்படுகிறது. அது எந்த துறையாக இருந்தாலும் எந்த பொறுப்பாக இருந்தாலும் மறவர்களுக்கு மட்டுமே கொடுப்பதால் நாடார் சமுதாயத்திலிடமும் பெரிய அதிருப்தி தான் ஏற்பட்டுள்ளது. அதனால் நாடார் சமுதாய மக்கள் மத்தியிலும் அதிமுக கட்சிக்கு ஓட்டானது அதிகபட்சம் விழுவதற்கு வாய்ப்பில்லை. மூன்றாவது பார்க்கும்போது அகமுடையார் சமூகம். அகமுடையார் சமூகமும் எந்த ஒரு பலனையும் அதிமுக சார்பிலிருந்து அனுபவித்ததாக தெரியவில்லை. முத்துராமலிங்க தேவரைத்தான் எல்லாம் சூட்டுவேன் எல்லாம் பேர் வைப்பேன் என்று சொல்கிறார்கள் தவிர்த்து அகமுடையார் சமுதாயத்தின் தலைவர்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் புகழும் செய்ததாக நமக்கு தெரியவில்லை. அதனால் அகமுடையார் சமுதாய மத்தியிலும் பெரிய அதிருப்தி தான் உள்ளது அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அதிமுக கட்சியிலே முக்கிய பொறுப்புகளிலே கள்ளர் மறவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களே தவிர்த்து அகமுடையார் சமுதாயத்திற்கு உரிய அங்கீகாரம் தரவில்லை. இதை தொடர்ந்து அந்த மக்கள் வலியுறுத்தி தான் வருகிறார்கள். பெரிதளவில் அகமுடையார் வாக்கு என்பது இந்த தேர்தலிலே அதிமுகவுக்கு விராது. முத்துராமலிங்கத்துக்கு பாரத ரத்னா விருது வழங்குகிறேன் என்று சொன்னதாக இருக்கட்டும், முத்துராமலிங்க பேரை மதுரை விமான நிலையத்தைக்கு சூட்டுவேன் என்று சொன்னதாக இருக்கட்டும், இவ்வளவு தூரம் சொல்லியும் அந்த மறவர் கள்ளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்றால் அதுவும் கிடையாது. ஏனென்றால் செங்கோட்டையன் OPS தினகரன் என்று ஓட்டுயை பிரிப்பதற்காக ஒரு வேலையை செய்துவிட்டார்கள். அதிமுகவிற்கு இன்னே அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒரு ஜாதியின் ஓட்டை வாங்குவதற்காக சுற்றியுள்ள பிற ஜாதி மக்களை பகைத்து கொண்டு வாழ்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதுதான் நிதர்சனமான அரசியல் உண்மை. இந்த உண்மையை எடப்பாடி பழனிசாமி விரைவில் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பெரிய இழப்பு அதிமுகவுக்கு உண்டு. அதிமுக அரசு இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியடையும். ஆக மொத்தத்துல இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் வேலை செய்யறது அந்த 1.3 வாக்கு சாதனைத்தான் வாங்குறது தான். அதாவது கள்ளர் மறவர் இந்த 2 ஜாதியோட வாக்கு வாங்கி 1.3க்கு இந்த 1.3க்கு தான் இவன் அலப்பறை பண்ணிக்கிருக்காங்க. எடப்பாடி ஒரு பக்கம், OPS ஒரு பக்கம், KTV ஒரு பக்கம், செங்கோட்டையன் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம். மொத்தமா கூட்டுனாலே 1.3 தான் வருது. இந்த 1.3 கடைசி நடிச்சுட்டு தான் போக நினைக்கிறேன். இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கோரநாடு எஸ்டேட் கொலை வழக்கிற்கும் தொடர்பு உள்ளது. எடப்பாடி பழனிசாமி தான் அதில் ஏவும் குற்றவாளி என்றெல்லாம் பரபரப்பாக பேசியுள்ளார். வரும் அரசியல் களத்தில் யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்று கூறிய விரைவில் வெளியே வரும் என்று நாமளும் அவளுடன் காத்திருப்போம். கூத்தூரில் என்ன நடந்தது என்று கருணாஸ் மூலம் ஏமாத வெளியே வந்ததோ அதே போல செங்கோட்டையின் மூலமாக கோரநாடு கொலை வழக்கும் ஒரு முடிவுக்கு வரும் என்று நினைக்கிறேன். முக்கிய குறிப்பு: சென்ற வருடம் முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணாமலையின் பதவியானது பறிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த ஆண்டு முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செங்கோட்டையின் பதவியும் அடுத்த நாளே பறிக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்து அரசியலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உண்மைத்தன்மை மாறாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.